சொல்லிக்கிட்டு இருக்கல பயமுறி. அங்க ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட போனோம்ப்பா. அப்போ ஒரு லேடி வந்து எங்க கிட்ட சாப்பாடு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் அவங்கள கவனிக்கவே இல்லப்பா. அந்த லேடி வந்து வேற ஏதாவது வேணுமான்னு கேட்டாங்க. வாய்ஸ் கேட்டப்போ என்னடா இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு நிமிந்து பார்த்தா அந்த லேடி வேற யாரும் இல்லப்பா. அந்த லேடி இந்த கேடி மேடம்பா. இந்த கேடி மேடம் டீச்சர் வேலையை விட்டுட்டு நமக்கே தெரியாம அந்த சப்ளையர் வேலையை பாத்துட்டு இருக்கா. என்ன மாமா சொல்றீங்க? அக்காவா? உங்க அக்காவேதான். உங்க அக்கா எனக்கு பார்த்த உடனே பதறிடுச்சுப்பா. இவகிட்ட போய் இங்க வேலை பாக்குற அவசியம் ஏன் வந்துச்சுன்னு இவகிட்ட கேட்டேன். என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லையே. கதையா சொல்லிக்கிட்டே இருந்தா. அதையும் பூசியே முழுகுனா. சர்டிபிகேட் மட்டும் கிடைச்சதுன்னா நான் சயின்டிஸ்ட் ஆயிடுவேன், நிலாவுக்கு ராக்கெட் விடுவேன்னு எப்பவும் போல கதையா என் காதுல பூ சுத்துனா. பாவனு இவ படிச்ச காலேஜுக்கு இல்ல படிச்சதா சொன்னால, படிச்ச காலேஜ்ல படிச்சதா சொன்னால அந்த காலேஜுக்கு டூப்ளிகேட் சர்டிபிகேட் வாங்க போனப்பா. அங்க போன பிறகுதான் எனக்கே தெரிஞ்சது மேடம் காலேஜ்ல படிக்கவே இல்ல. மேடம் பிளஸ் 2 தான் படிச்சிருக்காங்கன்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஏண்டி அவன் சொல்றதெல்லாம் நெசமாடி? உண்மையை சொல்லு. சொல்லுடி சொல்லு. என்ன மாதிரி அவகிட்ட போய் இதெல்லாம் பேசிட்டு இருக்க? யார்கிட்ட உண்மையை பத்தி பேசிட்டு இருக்க? யார் இவகிட்டயா? ஸ்கூல்ல வேலையை விட்டுட்டு கோயில் பஸ் ஸ்டாண்டு அங்கங்க தெருவா போய் உட்கார்ந்துட்டு இருந்தாமா. அந்த மாதிரி நம்மளால ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு ஹோட்டல்ல போய் மேடம் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. மா மா பா, நான் எந்த வேலையை தப்புன்னு இங்க சொல்ல வரல. ஆனா அந்த விஷயத்த